பூமியில அவதரித்த வேளையிலே முதலாவது காரியங்கள் நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே இங்கே ஒரு குறைவை அங்கே இந்த பைபிள் நமக்கு காண்பிக்கிறது. அதில் என்ன குறைவு? அதில் திராட்சை ரசம் குறைவு. அதே போலதான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ விதமான குறைவுகளாய் இருக்கலாம். பிள்ளைகளுக்குரிய குறைவு, அதிக வருமானத்துக்குரிய குறைவு, ஊழியத்துக்குரிய குறைவு, ஆத்துமாக்களுக்குரிய குறைவு, ஹல்லேலூயா, வெறுமை, ஹல்லேலூயா, வருமானத்திலே பேங்க் அக்கவுண்டுகளிலே குறைவு, ஹல்லேலூயா, இங்கே திராட்சரசம் குறைவு, இங்கே நமக்கு எத்தனையோ விதமான குறைவுகள் உண்டு. சரீரத்திலே பிளவினங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எத்தனையோ குறைவுகள் உண்டு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆனபடினால் இந்த குறைவுகளை நீக்கிற நம்முடைய ஆண்டவர் நமக்கு உண்டு. நேற்றைய நாளில நாங்கள் பார்த்தது திரும்ப நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, அவிசுவாசிகள் அங்கே தன்னோடு அற்புதம் செய்வதற்கு இடம் கொடாதபடி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை அகற்றிவிட்டு தேவ பிள்ளைகளை தம்மோடு கூட்டி சேர்க்கிறார். ஹல்லேலூயா. அங்கே விக்கிள்ஸ்வேத் என்கிற ஒரு தேவ மனுஷன் இன்றைக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முதல் 60-70 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கிலாந்து தேசத்திலே இருந்தார். அவருக்கு படிப்பு தெரியாது. அவருடைய 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 மெசேஜை அவர் மெசேஜ் கொடுக்கின்ற வேளையில சுத்தமான இலக்கண பிள்ளையோடு அந்த மெசேஜை கொடுப்பாராம். இலக்கியம்ன்றது தெரியாது, இலக்கண பிள்ளை, அந்த கிராமர் மிஸ்டேக்குகள் இதுகளெல்லாம் அவரிடத்துல இருக்குமாம். எல்லோரும் பரிகசிப்பார்களாம். ஹல்லேலூயா. அவருடைய மனைவிதானம் அவருக்கே எழுத வாசிக்க சொல்லி கொடுத்தார்கள் திருமணம் செய்ததுக்கு பிற்பாடு. ஹல்லேலூயா. ஆனபடினால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஹல்லேலூயா எலியாவை போல விசுவாசத்தோடு எழும்பினார். எத்தனையோ ஜனங்களை உயிரோடு காத்தார், உயிரோடு எழுப்பினார். ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, அவர் விசுவாசத்திலே ஒரு முரட்டுத்தனம் உள்ளவராயிருந்தார். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அங்கே அந்த அந்த தேசத்திலே ஒரு தேவம் மனுஷன் இருந்தார். அவருக்கு ஒரு வியாதி வந்தது. அந்த வியாதி நிமித்தம் அவர் படுத்த படுக்கையாகிவிட்டார். ஹல்லேலூயா. அப்பொழுது விக்கிள்ஸ்வர்த் என்ன செய்கிறார்? அங்கேயே தன்னோடு கூட சேர்ந்து கொஞ்சம் சகோதரர்களை கூட்டிக் கொண்டு போய் அந்த கட்டிலை சுற்றி ஹல்லேலூயா, இயேசு 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 இயேசு, இதைத்தானும் அவர்கள் சொன்னார்களாம். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், தேவனுடைய ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கினார். ஹல்லேலூயா. அங்கே பரலைஸா இருந்த மனுஷன், ஒன்றுக்கும் உதவாமல் இருந்த ஒரு மனுஷன், ஹல்லேலூயா, அப்படியே அங்கே சரீரம் பிளனடைந்து அவர் எழும்பினார் என்று சொல்லி அங்கே சரித்திரம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு படுத்த படுக்கையா இருந்த மனுஷன் அதுக்கு பிற்பாடு தானே உடைகளை உடுத்தி கொண்டு அவர் மேல் மாடியில் இருந்தவர் கீழே இறங்கி வந்தார்னு சொல்லப்படுவது. அதுபடி அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஒரே விடுதலை. ஹல்லேலூயா. அப்போ இந்த மரியாள் என்ன செய்கிறாள்? ஹல்லேலூயா, இயேசுவிடத்துல சொல்லுகிறாள். அன்புக்குரியவர்களை, இதை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு ஒரு விதமான மதத்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? கத்தோலிக்க மதத்தவர்கள் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? மரியாளை தெய்வமாய் கொண்டாடுகிறார்கள். ஏன்னா மரியாள் சொன்னா இயேசு கேட்பார். மரியாள் சொன்னால் மட்டுமல்ல, ஹல்லேலூயா, நாங்கள் சொன்னால் கூட தேவன் எங்களை கேட்பார். நறுங்குண்ட இருதயத்தை தேவன் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். ஹல்லேலூயா. அதுக்குரிய வார்த்தைகளை சொல்லுங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. தேவன் வார்த்தையிலே உண்மை உள்ளவர். வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்குற தேவன். ஹல்லேலூயா. மரியாளுடைய இயேசு மட்டுமல்ல, எங்களுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இவர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களை தேவன் பரிசுத்த பட்டியலில் வைத்திருக்கிறார். பரிசுத்தவான்களாக, ஆசாரியர்களாக ஜெபம் பண்ணுவதற்கு, ஜெப தூபம் காண்பிப்பதற்கு, ஹல்லேலூயா, தேவனுடைய சமூகத்திலே நிற்பதற்கு தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்வதற்கு, எங்களுடைய வீடுகளில் இருக்கிற குறைவுகளை நீக்குவதற்கு தேவன் எங்களை ஹல்லேலூயா எடுத்து பிரயோஜனப்படுத்துவார். எங்களுடைய ஜெபங்களை அவர் ஏற்றுக்கொள்வார். அந்த மனநிலைமை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, தேவன் எங்களை ஒரு நாளும் தள்ளிவிட மாட்டார். என் பிள்ளைகளை தள்ளிவிட மாட்டார். எங்களுடைய வருமானம் குறைவுபட விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், மற்ற பிரச்சனைகள் எல்லாம் பாருங்கள், வியாதி பிரச்சனை, மற்ற பிரச்சனை, அப்படி பிரச்சனை எல்லாம் அவர்களோடே அந்த பிரச்சனை அங்கே முடிவடைகிறது. ஆனா இந்த பொருளாதார பிரச்சனை பாருங்கள், அங்கே அந்த அந்த குடும்பம் முழுவதிலும் அங்கே அதிலே டிபெண்ட் பண்ணி நிற்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா. அப்படினாலும் இந்த பொருளாதார பிரச்சனை இருந்து ஜனங்கள் விடுதலையாக வேண்டும். ஹல்லேலூயா.
உலகத்திலே ஊர்ல நேற்றைய நாளில் ஒரு செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்படி வரும், இப்படி வரும், அப்படி வரும், இப்படி வரும்னு சொல்றேன். முழுவதும் நான் ஜெபித்த ஜெபம் கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் ஒன்றிலும் குறைவுபட மாட்டோம். கர்த்தருங்கள் மேய்ப்பராயிருக்கிறார். நாங்கள் தாழ்ச்சி அடையோம். கர்த்தருங்கள் மேய்ப்பராயிருக்கிறார். நாங்கள் தாழ்ச்சி அடையோம். அது மட்டுமல்ல, ஹல்லேலூயா, அங்கே எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதிசயங்களை எங்களுக்கு காண செய்கிறார். ஹல்லேலூயா. அதிசயங்களை எங்களுக்கு காண செய்கிறார். அதிசயங்களை எங்களுக்கு காண செய்கிறார். இரவு விழிக்கின்ற ஒவ்வொரு தடவையும் அந்த 2 வசனத்தையும் சொல்லிக் கொண்டே இருந்தேன். அப்படின்னா அந்த உலகத்திலே பாருங்கள், உலக போக்கிலே ஹல்லேலூயா, அவர்கள் ஏதோ ஒன்றை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனா நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய மேற்பார்வைக்கு கீழே இருக்கிறவர்கள். அவர் எங்கள் மேய்ப்பர், நாங்கள் ஆட்டுக்குட்டிகள். அவர் அவங்களை போஷிக்கிறார், அவர் எங்களை பராமரிக்கிறார். அவருக்கு கீழே நாங்கள் அடங்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கள்னு சொல்லித்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த மரியாள் சொல்லுகிறாள், அங்கே அவரிடத்துல திராட்சை ரசம் இல்லையன்னு சொல்லுகின்ற வேளையிலே ஆண்டவர் சொல்கிறார், என் வேளை இன்னும் வரவில்லை. ஹல்லேலூயா. அங்கே வேதம் சங்கீதம் 102 சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அங்கே சியோனுக்கு குறித்த காலமும் ஹல்லேலூயா அந்த ஏற்ற வேளையும் வந்தது என்று. ஹல்லேலூயா. தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லப்படுகிறது. தயவு செய்யும் காலம், உதவி செய்கிற காலம். அவர்தான் நமக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. சங்கீதத்தில் ஒரு அதிகாரம் சொல்லப்படுகிறது, என்ன? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவிகள் ஒத்தாசைகள் வருகிறது. ஹல்லேலூயா. என் பிரச்சனை தீருகிற எனக்கு உதவிகள் ஒத்தாசைகளை தேவன் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு நாள்லயே ஒரு வசனத்தை எடுப்பீர்களாக இருந்தால் அது 7 தரம் சொல்லுங்கள். 7 தரம் என்பது பூரணம். இதுக்காக கட்டாயம் சொல்ல விடும், அப்படி அல்ல. ஹல்லேலூயா. சிலதுகளை இடக்கு முடக்கா நாங்கள் கேள்விகள் கேட்டுக் கொண்டிருக்க கூடாது. ஹல்லேலூயா. 7 தரம் அந்த நாகமான் என்ன செய்தான்? எலிசா சொன்னான், 7 தரம் போய் அந்த ஜோர்தான்ல முழுகன்று. அப்ப இவன் சொன்னான், என்னுடைய தேசத்திலே அந்த ஆப்னாவும் மற்ற நதிகளும் அங்கே இல்லையோ என்று சொல்லி இவன் இடக்கு முடக்காக பேசினான். அப்பொழுது ஒரு வேலைக்காரன் என்று சொன்னான், அந்த அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை சொன்னான், நீர் கேட்பீரல்லவோ, இது சிறிய காரியமா இருந்தாலும் கூட இந்த காரியத்தை செய்யும் என்று. சிறிய காரியமா இருந்தாலும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, அதை செய்யுங்கள். நான் ஒரு நாளிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் 7 தரம் இந்த சங்கீதம் 23 சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன், நான் குறைவுபட மாட்டேன். ஹல்லேலூயா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் பிள்ளைகளை கொண்டு போய் விடுகிறார். அவர் எங்கள் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதைகளை நடத்துகிறார். எங்களை நீதியான பாதைகள், நியாயமான பாதைகள், சரியான பாதைகள், செவ்வியான பாதைகளில் எங்களை நடத்துகிறார். ஹல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படி பாருங்கள், ஒரு வசனத்தை எடுத்து அதை திருப்பி திருப்பி சொல்லுங்கள், திரும்ப திரும்ப அதை சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதிசயத்தை காண செய்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுங்கள், நாளைக்கு சொல்லுங்கள், நாளைண்டே சொல்லுங்கள், ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள். அவர்தான் நமக்கு ஆதாரம். ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிற எனக்கு ஏற்ற விலை வரவில்லை, அதுக்காக நான் செய்ய மாட்டேன்னு சொல்லவில்லை. எனக்கு அந்த டைம் இருக்குது, அந்த டைம்ல நான் செய்வேன். ஹல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து பிள்ளைகளுக்குரிய காரியத்தை அவர் செய்து முடிக்கிற தேவன். பொருளாதார பிரச்சனை தீர்வு காண வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. சரீரத்திலே சுகத்தை தருகிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய ஏற்ற விடையிலே அவர் செய்வார். ஹல்லேலூயா. அங்கே அவன் சொல்லுகிறான், தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவரால் எனக்கு ரட்சிப்பு வரும், அவரால் எனக்கு விடுதலை வரும். ஒவ்வொரு தடவையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ஆத்துமா கலங்காது. ஹல்லேலூயா. வேதனைப்படாது. தேவன் என்னை அங்கே தாழ்விலிருந்து தூக்கி விடுகிற தேவன். ஹல்லேலூயா. அங்கே சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்லுகிறான், ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை கர்த்தர் தூக்கி விட்டார் என்று. ஹல்லேலூயா. தூக்கி விடுகிற தேவன். ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியோ ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் அங்கே கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஹல்லேலூயா. அதான் அந்த ஏற்ற வேளை. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க, அதிலே வந்த விசுவாசத்தை அவர் அங்கே பிரயோகிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வேலைக்காரர்களுக்கு சொல்லுகிறார், தண்ணீரை நிரப்புங்கள். அதான் அந்த ஏற்ற வேளை. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்?
அதை ஆண்டவரிடத்துல கேட்டு பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு அன்பானவர்களுக்கு நீங்கள் ஒரு ஜெபத்தை செய்யலாம், அல்லது ஆண்டவர் கேட்டிருக்கலாம், அல்லது ஒரு தீர்க்க தரிசனத்தை ஹல்லேலூயா சொல்லலாம், வார்த்தைகளை எடுத்து அவர்களுக்கு சொல்லலாம். ஹல்லேலூயா. சில வேளை நான் நொந்து போய் இருக்கின்ற வேளையிலே ஆண்டவரிடத்துல கேட்பேன், ஆண்டவர் இன்றைக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவர், எனக்கு ஒரு உதவி செய்யணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்பொழுது முன்பு என்று சொல்லிச்சுன்னா அந்த புத்தகங்கள் நோட்டீஸ்கள் எல்லாத்தையும் கொண்டே போடுவேன். அல்ல இப்பொழுது வீட்டிலே இருக்கின்ற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை யார் திருச்சபைக்கு வராமல் இருக்கிறார்கள், ஹல்லேலூயா, யார் வியாதிகளோடு இருக்கிறார்கள், யார் வேதனையோடு இருக்கிறார்களுக்கு எடுத்து போன் எடுத்து ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. ஆனபடினா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகள் அது ஏற்ற வேளை வரும் வரைக்கும் தேவன் எனக்கு என்னத்தை சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருந்தால் ஹல்லேலூயா எந்த விதத்திலும் பலன் இல்லை. சோம்பேறிக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில எந்தவித பலனும் இல்லை. சோம்பேறி என்றா கையால காலால வேலை செய்கிறவன் மட்டுமல்ல, ஹல்லேலூயா, கையால காலையில வேலை செய்யாதவன் மட்டுமல்ல, தேவனுடைய காரியங்களை செய்யாதவன், ஜெபிக்காதவன், துதிக்காதவன், மற்ற ஜனங்களுக்கு ஆறுதல் சொல்லாதவன், ஹல்லேலூயா, அவன் எல்லாம் சோம்பேறிதான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை மற்றவர்களுக்கு ஒரு வேத வசனத்தை சொல்லுகிறவன். இன்றைக்கு பாருங்கள், சார்லி ஹேக் என்கிற ஒரு தேவ மனுஷர் இன்றைக்கு காலையில நான் பார்த்து கொண்டேன். நேற்றைய நாளில அங்க டவுன் டவுனிலே ஒரு பெரிய ட்ராலி ஒன்று நடந்திருக்கிறது. அதை பார்த்தேன், காலமேல பார்த்தேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த மனுஷன் என்ன செய்தார்? ஹல்லேலூயா, திருமணம் செய்ய சொல்லி சொன்னார், பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள சொல்லி சொன்னார். அடுத்தது பாருங்கள், அந்நிய நுகத்துல சேர வேண்டாம்னு சொல்லி சொன்னார். இந்த இந்த ஓரின சேர்க்கையை அவர் எதிர்த்தார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்த ஒரு நாளாவது பிள்ளைகளோடு குடும்பத்தோடு சேர்ந்தீர்கள் சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா, பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளன்னு சொல்லி சொன்னார். இப்படி அநேக காரியங்களை அவர் சொன்னார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலதான் பாருங்கள், சில பேர் பாருங்கள் குடும்பத்தில் ஒன்றுமே சொல்ல மாட்டார்கள். ஐயோ எனக்கு பயம், ஐயோ எனக்கு பயம். ஹல்லேலூயா. பயத்தை மேற்கொள்ள வேண்டும். பயம் என்பது சுயநலம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பயத்தை மீறி மற்றவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை நாங்கள் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நேற்றைய நாள்ல நான் சொன்னேன் பாஸ்டருக்கு, நேற்றைய முந்த நாள் நான் சொன்னேன், நாங்கள் ஒரு மாலை நேரத்திலே ஒரு ஆராதனை தொடங்குவோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களுடைய வயது இனி 2 பேருக்கும் வயசு நிறைய வந்து விட்டது. ஆனா இன்னும் ஒரு கொஞ்ச காலம் என்றாலும் இந்த ஜனங்களை நாங்கள் என்ன செய்யணும்? ஆத்துமாவை ரட்சிப்பதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? ஒரு வழிகாட்டியா இருக்க வேணும். ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்க வேணும். ஹல்லேலூயா. அதனுடைய இந்த காரியத்தை நாங்கள் செய்வோம். பாஸ்டரும் அதுக்கு அங்கீகரித்திருக்கிறார், கூடின சீக்கிரம் நாங்கள் மாலை ஆராதனை, அற்புதம், அடையாளம், டெலிவரன்ஸ், இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை ஆண்டவர் அதை தொடக்கி அவர் அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அதனுடைய ஏதாவது ஒரு காரியம் செய்யணும். பெர்மன் செய்ய என்ன சொல்றார்? ஏதாவது 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 ஹல்லேலூயா செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. அதே போல ஏதாவது கர்த்தருக்கு செய்யணும். ஒரு ஆளை கூப்பிட்டு ஜெபியுங்கள். நேற்றைய நாள்ல வரவில்லை, ஹல்லேலூயா, ஒரு அம்மாக்கள் வரவில்லை, அவர்களை கூப்பிட்டு ஜெபியுங்கள். ஜெபிக்க ஜெபிக்க பலன் உண்டு. ஹல்லேலூயா. அவர்கள் வேதனை நீங்க சுகமாவார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது பாருங்கள், அவர் என்ன செய்கிறார்? அங்கே அந்த அற்புதத்தை அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் இங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்பாருக்காரனுக்கு தெரியாதனால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, இந்த நல்ல ரசத்தை இதுவரைக்கும் நீ வைத்திருந்தேன்னு சொல்லி அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அன்புள்ள அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை இந்த அதிகாரத்தை இந்த நாளிலே தியானம் செய்யுங்கள். இப்படிப்பட்ட அற்புதம் என் வாழ்க்கையில நடக்கிறது ஆண்டவரே, என் குடும்பத்துல நடக்கிறது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கிறது ஆண்டவரே, என் வருமானத்தில நடக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்ய வேணும் ஐயா. அந்த தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றியது போல எனக்கு நீர் உதவி செய்யும் ஐயா. என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு உதவி செய்யும் ஐயா. ஆண்டவரே, இந்த கடன்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே, அப்பா இப்படி தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினதோ அதே போல இந்த கடன்களை மாற்றி ஐயா ராஜா. ஆண்டவரே, எங்கள் களஞ்சியங்களை நிரப்பும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது போல, அந்த வெறுமையான கச்சாடியை நிரப்பியது போல ஆண்டவராகிய தேவன் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, வெறுமையா இருக்கிற வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. இப்படி செபியுங்கள். ஹல்லேலூயா. அவரிடத்தில் சேருகின்ற வேளையிலே அவர் நம்மிடத்தில் சேருவார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அவரை விட்டு விட்டார், அவர் நம்மை விட்டு விடுவார். ஹல்லேலூயா. ஆனபடி அவரிடத்திலே இந்த நாளிலே சேருங்கள். இருமனம் உள்ளவர்களே அவரிடத்தில் சேருங்கள் என்று யாக்கோபு சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
மறுபடியும் இந்த நாளிலே நாங்கள் செபிப்போம். அன்புள்ள தகப்பனையும் ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறோம் ராஜா. இரக்கத்திலே சுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் உடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஆமேன். ஜெபியுங்கள். அப்பா ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. அன்பும் இரக்கம் நிறைந்த அன்பான தகப்பனுக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீ நல்லவர், வல்லவர் ஆண்டவரே. இயேசப்பா, நீ வாக்கு மாறாத தேவன், அன்பு நிறைந்த தேவன் ஆண்டவரே. சொந்த மகனே கொடுத்த நீங்கள் மற்ற எல்லாம் அருளாது இருப்பது எப்படி என்று எழுதியிருக்கிறதே ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. அவர் கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினத ஆண்டவரே. நாங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, சாவங்கள் உடைக்கப்பட்டு, தரித்திரங்கள் போக்கப்பட்டிருக்க, செழிப்பு வருகிறது ஆண்டவரே. எல்லாருடைய ஆவிக்குள்ள எல்லாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. பிரகாசமான மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது இயேசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் அனுதினம் எங்களோடு இடப்பட்டு ஆண்டவரே ஒவ்வொரு வேதத்தை வாசிக்கும் போது பேசுவார் ஆண்டவரே. மெல்லிய சத்தத்தோடு பேசுவார். எங்களுக்குள்ள வாசம் பண்ணி இருக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறேன். கோடான கோடி நன்றி செலுத்துறேன். உணர்வுள்ள ஆவியாக இருக்கிறீங்க ராஜா. ஆறுதலின் ஆவியாக இருக்கிறீங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அபிஷேகம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். அது ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொருவர் மீதும் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை நடத்துற சத்திய வேத திருச்சபை பாஸ்டர் லோகன், பாஸ்டர் நகோமி ஆண்டவரே, மேர்சி மானுவேல் விழா குடும்பங்களையும் ஆண்டவரே, லெஸ்லி சகோதரன் ஆண்டவரே, இந்த சங்கமம் ஊழியத்தை நடத்துற அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொரு வசனங்களும் ஜீவனுள்ள வார்த்தைகளும் இந்த ரேடியோ மூலமாக அநேக ஜனங்களுக்கு சத்தியம் போய் சேர்றதுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ நல்லவர், நீ நல்லவர், எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவற்ற தேவைகளை நீங்க சந்திக்கிறதுக்காக நன்றி. சத்திய வேத திருச்சபை மந்தை பெறுகிறது போல தமிழ் ஆராதனை, ஆங்கில ஆராதனைகள் பெருகி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் குடும்பமா நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுது நாங்க மறுபடியும் பிறந்தோமோ அப்பாண்டு கூப்பிடக்கூடிய புத்திரசுகாரத்தை தந்திருக்கிறீங்க. நாங்க எல்லாவற்றையும் அப்பாட்ட சொல்லி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்க அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. பூலோகத்துல எதை கட்டவுக்கிறோமோ அங்கே பல்லோகத்துல கட்டவுக்கப்படும் என்று எழுதியிருக்கிறதே. பூலோகத்துல எதை கட்டுகிறோமோ பல்லோகத்துல கட்டப்படும் என்று எழுதியிருக்கிறதே ஆண்டவர். இந்த வார்த்தைகள் உண்மையும் சத்தியமுள்ள வார்த்தைகளா இருக்கிறது. நாங்கள் தேவையானதை கட்டாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே. இன்றைக்கு பாஸ்டர் நகோமி சொல்லி தந்திருக்கிற ஆண்டவரே, கர்த்தருங்கள் மேய்ப்பரா இருக்கிற நாங்கள் ஒருபோதும் தாழ்ச்சி அடைந்து போக மாட்டோம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படவும் தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அது கோலும் அது அடியும் எங்களை தேற்றும். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி தலை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுகிறீர். பாத்திரம் நிரம்பி ஒவ்வொருவற்ற பாத்திரங்களும் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஒன்றுக்கும் பயப்படக்கூடாது. இயேசுவின் நாமத்தை 7 முறை சொல்லும் போது பலன் கிடைக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 7 தரம் ஆண்டவரே யோசுவா அந்த எரிகோ கோட்டையை சுத்தி வரும்போது 7ஆம் நாள் அது துதிக்கும் போது அந்த கோட்டை எப்படி உடைந்து விழுந்ததோ அது மாதிரி எத்தனையோ காரியங்கள் 7 தரம் செய்ய சொல்லி ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஆண்டவர் ஹல்லேலூயா அது நடக்கும் என்பதை நாங்க அறிந்திருக்கிறோம் எங்களோட வாழ்க்கையில. ஹல்லேலூயா துதித்தனால் எத்தனையோ காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாங்க துதிக்கிறவர்களாம் நன்றி சொல்கிறார்களாம் எல்லாரையும் மாற்ற வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆண்டவர் என்னத்தையும் தந்தா நாங்க தேங்க்யூ சொல்ல வேணும், நன்றி சொல்ல வேணும். நன்றி சொல்லி பாடல்களை பாடுகிறவர்களை மாற்றுங்க ராஜா. ஆண்டவரே நாங்க துதிக்க வேணும் ஆண்டவரே. பவுலும் சீலாம் ஆண்டவரே அந்த சிறைச்சாலையில துதிக்கும் போது ஆண்டவரே அந்த கோட்டையை உடைந்து விழுந்தது. அது மாதிரி துதிகளின் மத்தியில் தான் நீங்க வாசம் செய்யற ஆண்டவரே.
ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம். வாலிப வயசிலும் சிருஷ்டி கர்த்தரை நினை என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இந்த வாலிப பிள்ளைகள் போற இடமெல்லாம் சேஃப்டியாக இருக்கணும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் வருங்கால சந்ததிகள் ஆண்டவரே, ஊழியக்காரர்களா மாட்டுகிறீர் ஆண்டவரே. ஆண்டவர் இயேசு என்ற விதியை என்ன மீடியா மூலமாக எல்லா இடம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அதை ஏற்றுக்கொள்ள வேணும் ஆண்டவரே. அப்பா அந்த சார்லி கிரிக் அந்த அந்த 31 வயசு ஆண்டவரே, அவர் எத்தனையோ பேருக்கு இந்த சத்தியத்தை சொல்லி ஆண்டவரே பிள்ளைகளை உணர்த்தின போதுதான் அந்த காரியம் நடந்திருக்கிறது. ஆனாலும் அவர் பயப்படவில்லை. அவர் கெவனுக்கு தான் போயிருக்கிறார். அதே மாதிரி இங்க கனடா தேசத்திலும் அப்படியான வாலிப பிள்ளைகள் எழும்ப வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறார். பயப்படாமல் சத்தியத்தை சொல்லுற பிள்ளைகள் எழும்பியும் போது பாவங்கள் எல்லாம் உடைந்து போகும் ஆண்டவரே. பாவம் செய்கிறவர்கள மனதுல குத்தப்பட்டு ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் ஆண்டவரே. அவருடைய மெமோரியல் சர்வீஸ் சொன்னார்கள். எத்தனையோ பேர் முதல் இயேசு வேதத்தை வாசித்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் முதல் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவரே. அவற்றை ஆவி போனாலும் ஆண்டவரே இயேசப்பா சரீரம் ஆவி ஆண்டவர்கிட்ட போயிட்டுது ஆண்டவரே. என்றாலும் இந்த நேரத்திலும் அற்புதங்கள் அதிசயங்கள் ஆண்டவரே அது நடக்கிறது ஆண்டவரே. தொடர்ந்து அந்த காரியங்கள் நடக்க போறதுக்காக நன்றி சொல்லுறேன். அதே மாதிரி கனடா தேசம் ரட்சிக்க ஒவ்வொருவருக்கும் வாலிய பிள்ளைகள் எழும்ப வேணும் இயேசு நாமத்தினால. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவர். சிறு பிள்ளைகள் ஆலயத்துக்கு போக வேணும் ஆண்டவரே. வாலிய பிள்ளைகள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளாக நீ மாட்டுகிறீர். உயர்ந்த ஸ்தானங்கள்ல வாலிய பிள்ளைகளை வைக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே ஏற்ற திருமணம் ஆண்டவரே, விசுவாசிக்கும் தான் திருமணம் நடக்க வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. குடும்பம் எப்படி இருக்க வேணும் என்பதையும் அவர் அறிவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்துல நான் அந்த அன்பை கண்டிருக்கிறேன். ஆண்டவற்றை அன்பு அந்த குடும்பத்துல இருந்திருக்குது ஆண்டவரே. அதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். வாலிய பிள்ளைகளை எழுப்பி விட ஒளி வந்த வீட்டில் இருள் இராத ஆண்டவரை எழுப்பி விட அநேக வாலிய பிள்ளைகள் எழும்புறார்கள். விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை. ஹல்லேலூயா. எங்களோட ஆலயத்திலும் அநேக வாலிய பிள்ளைகள் எழும்புறார்கள். அதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர். எல்லா துதிகான கத்ரா இயேசு கிறிஸ்து. ஆமீன் ஆமீன். தேங்க்யூ ஜீசஸ். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளங்கள் அன்பான தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீ நல்லவர் வல்லவர் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவன், எங்களை காண்கிற தேவன், எங்களை காக்கிற தேவன், எங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. இன்றைய நாளில் ஆண்டவரே சத்தியவேத திருச்சபையா பாஸ்டர் நகோமி இமானுவேலு கூடாக, சங்கமன் ரேடியோ சகோதரன் லெஸ்லி கூடாக நாங்கள் இணைந்திருந்து ஆண்டவரே உம்மை ஆராதித்து துதித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுடைய ஊழியக்காரி கூடாக நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. யோவான் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரையும் மிகவும் அருமையான ஆழமான சத்தியத்தை மிகவும் அருமையான ஆலோசனைகளோடு நல்ல உதாரணங்களோடு எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிற ஆண்டவரே. எங்களோட ஊழியக்காரி பிள்ளைகள் பேர பிள்ளைகளாய் தலைமுறையாய் நீர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களாலும் கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரங்களைப் போல நீங்க பெருக பண்ணுற தேவனாயிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிகளோடு எங்களுக்கு ஐக்கியம் இல்லை என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. விக்கிர ஆராதனை தொடங்குற ஜனங்களோடு ஆண்டவரே அறியாதவர்களோடும் ஆண்டவரே எங்கள் நுகங்களை நீங்கள் முறித்திருக்கிறீங்க அப்பா ஆண்டவரே. எங்களை காத்து கொள்றதுக்காய் நன்றி. எங்கள் கணவரை பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலே நீர் சுத்திகரித்த தேவனாயிருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. தேவன் செய்த அற்புதத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. திராட்சை ரசம் குறைவுபட்டது போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில எந்த குறைவுகளையும் நாங்கள் காணாதபடி இன்னும் ஆண்டவரே நல்ல குறைவுகள் எல்லாவற்றையும் நீங்க நிறைவாக்கி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. தேவன் எல்லாவற்றையும் நிறைவாக்கி தருகிறவர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்கள் ஸ்தோத்திரத்தோடும் ஆண்டவரே ஜெபத்தோடும் கூடிய ஜெபத்தோடும் ஆண்டவரே நாங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை தேவன் எங்களுக்கு அருளுகிறார் ஆண்டவரே. சத்தியவேத திருச்சபை மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே.
ஆண்டவரே ஊழியக்காரர் செய்கிற ஊழியங்கள் பிரயாசங்களை நீங்கள் அறிந்த தேவன். ஆண்டவரே அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க. அவர்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளாய் தலைமுறை தலைமுறையாய் நீர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களாலும் அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க. எங்களுடைய சபை மந்தை பெறுகிறது போல ஆண்டவரே அனுதினமும் 3000 5000 பேராக ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்கிற தேவன். ஆண்டவரே குறைவுகளை நாங்கள் காண மாட்டோம். ஆண்டவரே குறைவுகளை பேசாதபடி ஆண்டவரே எல்லாவற்றிலும் நாங்கள் நிறைவை காண்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய சத்திய வேத திருச்சபையின் காணிக்கைகள் தசம பாகங்களை நீங்க பன்மடங்காய் அதிகரிக்க செய்கிற தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே சபைக்கு வேண்டிய ஆத்துமாக்களை வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் இருந்த ஆண்டவரே நீங்கள் கூட்டி சேர்க்கிற தேவன். ஆண்டவரே சபையின் ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் ஊழியக்காரருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை ஆண்டவரே எங்களோட சபைக்கு நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கிறீங்க. ஒவ்வொரு கதிரைகளிலும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி நாங்க தெளிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஊழியக்காரர் ஆண்டவரே நல்ல திருமணங்களையும் ஆண்டவரே கர்த்தருக்கு உரிய பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவரே திருமணங்களை நிறைவேற்றி வைக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே புதிய ஞானஸ்தானங்களை கொடுக்கவும் செல் குரூப்புகளை ஆரம்பிக்கவும் ஆண்டவரே இன்னும் ஜெப கூடுகைகளை ஆரம்பிக்க ஆண்டவரே ஊழியக்காரருக்கு உதவியாக ஆண்டவரே நாங்கள் செயற்பட நீங்க உதவி செய்யற தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே எங்களோட சபையின் ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களாலும் எங்களோட சபை நிரம்பி வழிவதை நாங்கள் பார்க்கிறோம். அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது. ஆண்டவரே எங்களோட வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் வாகனத்திலும் நீர் கூட இருந்து கல்வியிலும் ஆலயத்திலேயும் நீர் உயர்ந்த ஸ்தானங்கள்ல நீங்கள் கொண்டு போய் உட்கார பண்ணுற தேவன். உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை பிதாவானவர் கனப்படுத்துவார் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே எங்களோட சத்திய வேத திருச்சபையை நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க. எபினேசர் சேர்ச்சை ஆசீர்வதிக்கிற தேவன். குளோபல் சேர்ச்சை ஆசீர்வதிக்கிற தேவன். சபையினால் நடத்தப்படுகிற இங்கிலீஷ் தமிழ் ஆராதனை, வெள்ளிக்கிழமை விழிப்பிரவு, சனிக்கிழமை பாஸ்டிங் பிரேயர் ஆண்டவரே, தினமும் நடைபெறுகிற சூம் மீட்டிங் ஆண்டவரே, செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிற வேத படிப்புகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க. அநேகர் இதுல கலந்து கொள்ள நீங்க உதவி செய்யறது. இந்த கனடா தேசம், இலங்கை, இந்தியா, லெபனான், மொன்றியல் தேசங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க. ஆண்டவரே நல்ல செய்திகளை நாங்க ஜெபிக்கவும் அதன்படி நடக்கவும் ஆண்டவரே நீங்க உதவி செய்யற தேவன். அந்தந்த மாதங்களுக்குரிய மோல்கேஜுகள், கரண்ட் பில்லுகள், கேஸ் பில்லுகள் ஆண்டவரே இன்சூரன்ஸ்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பே பண்ணி முடிக்க எங்கள் சபையும் நாங்களும் ஆண்டவரே உயர்ந்த ஸ்தானங்களை நீங்க கொண்டு போய் உட்கார பண்ணுறது முற்றிலும் என்னை தாழ்த்தி எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபங்குகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நேமுக்கு சோத்திரமையா ஜெபி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோக தேவனே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமான தேவனே துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் அப்பா நம்முடைய கரத்தை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீ நன்மையான காரியங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயமான காரியங்களை நடப்பிக்கிற தேவன், நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன், நீ சர்வ வல்லமுள்ள தேவன். ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மீண்டுமாக ஜெபிக்கிறோம். திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். சங்கம் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியக்கார குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த தேவன். பலி பிறக பண்ணுகிற கர்த்தர் நீர் ஒருபடியா சமாதானத்தின் தேவன், சந்தோஷத்தை கொடுக்க தேவன், ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையான கண்மலையும் மகத்துவமுள்ள தேவனும் ஆண்டவரே அற்புதங்களை செய்கிற தேவனுமாகிய ஆண்டவரே உம்முடைய கூடார மரபிலே எல்லாரையும் வைத்து பாதுகாத்து கொண்டு வருகிறீரே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமான தேவன் மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதுவரை உதவியவர், இனிமேலும் காத்து வழிநடத்த தேவனாக இருக்கு, உதவி செய்கிற தேவனாக இருக்கு, எந்த கண்மலையாக இருக்கிறேன். எல்லா விதமான புத்தகங்களும் மீட்டுக் கொண்ட தேவன் விதமாக திருச்சபைக்காக மீண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே திருச்சபையுடைய தேவையை சந்தித்துக் கொண்டு வருவதற்காக நன்றி. காரியங்கள் எல்லாவற்றையும் உரிய நேரத்தை பீவனவும் ஆண்டவரை பில் பேமென்னும் கிருபை செய்யறதுக்காக நன்றி. திருச்சபை மக்கள் உதவி நீர் ஆசீர்வதித்து பரிபிறக பண்ணுகிறதுக்காகவும் நன்றி அப்பா. என்னுடைய திருச்சபைக்கு ஒரு சினோ தள்ளுற மிஷின் ஒன்று தேவையா இருக்குதப்பா. அந்த தேவைகளை நீ சந்திக்க தேவனாக இருக்கு. அதனுடைய தேவைகள் ஆண்டவரே பணத்தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்திக்க போறதுக்காக நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும். நீர் எல்லாவற்றையும் நன்மையாக செய்கிற தேவன். உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை அப்பா. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக
செய்து முடிக்கிற கண்மலை உமக்கு துதிகன மகிமை எல்லாவற்றையும் தருகும், தொடர்ந்தும் காத்துக்கொள்ளும், உதவி செய்ய நாங்கள் வர வர ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியாக எங்களை பிளப்படுத்தி காத்து வளர்த்ததுக்காக நன்றி. தேவங்களை ஒரு சந்தியமப்பா. ஜெபிச்ச பிள்ளைகளுக்காக மண்டி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் முடித்திருக்கிறத ஒப்பு கொடுக்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் திருத்தால் மூடி பாதுகாத்து வழிநடத்தி வருகிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்துக்கு பதில் கொடுக்க தேவன், ஜெபத்தை தள்ளாத தேவன் நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கே என் நாமத்தினால 2-3 கூடிகளோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே நீ வாக்கு தத்தத்தை தந்த தேவன். இந்த நாட்களிலும் உடைய கருத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரை வளர்த்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல விதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, மீண்டுமா நம்முடைய கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே, ஆசீர்வதியும் வழிநடத்தும். இன்று கர்த்தர் தந்த நாள் இதிலே களி கூர்ந்து மகள கடவும். கர்த்தாவே, காரியங்களை நீர் வாய்க்க பண்ணுகிறபடியால் உமக்கு சோத்திரம். நன்மையும் கிருபை மாத்திரம் எங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறபடியா சோத்திரம். தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், 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 ஆமேன். God bless you. ஆமேன். கால வேளையிலும் இணைந்து ஜெபங்களுக்கு கூடாக வழிநடத்திய உங்களையும் அதே வேளையிலே தேவ செய்தி கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்த ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன், பாஸ்டர் லோகன் அவர்களையும் அவருடைய தேவைக்காக ஜெபித்த அவரையும் அதே வேளையிலே மிகுதியான ஜெபங்களுக்கு கூடாக வழிநடத்திய சகோதரி பாலகுமாரி, சகோதரி ரஞ்சினி குடும்பத்தாரையும் சபையையும் வாழ்த்துகிறோம். பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவை ஒவ்வொன்றையும் கத்தர் சந்தித்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். இன்னொரு நேரடி ஒலிபரப்பிலே நாளை காலை வேளையில் சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம். யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட இந்த செய்திகளையும் ஜெபங்களையும் கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தர் கருத்திலே உங்களை திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். God bless you all. Amen. Amen. God bless you everybody. God bless you. Thank you. Amen. God bless you. Amen.